ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கார் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச்சர் மோட்டார் கம்பெனி, போலாரஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு மாடல் தான் வந்து மல்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல். இந்த கார் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது, இப்படி ஒரு கார் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2015 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதமே வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க, அதாவது கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. பட் இதனுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நீடிக்கலை. ஒரு சில வருஷத்துலேயே வந்து இதனுடைய முடிவுலாம் பண்ணிட்டாங்க. 2018 இந்த மேக் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு போய் சேரலை அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படிப்பட்ட வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், அதாவது பர்சனல் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படின்னா, ஒரு தனிநபர் வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ட்ரக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன ட்ரக்காக யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தோன்னா வெளியில் போகும்போது காராகவும் யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம எங்கேயா போயிட்டோம், அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு மிஷின் இல்லை அப்படின்னும் போது இதில் கொடுக்குறதுக்கு அந்த அவுட்லெட் பைப் மூலயமா வந்து ஒரு மிஷினையும் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான். பட் இதனுடைய சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்றது காரணம் அப்படின்னு இதனுடைய வெஹிக்கிளுடைய அவுட்லெட் ஷோரூம்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததால், இது வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய விளம்பரமும் கம்மியாக இருந்ததாலையும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த மாடல் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த வண்டியுடைய ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம வீடியோவை பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் வந்து அந்த வண்டியுடைய பர்பஸ் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ரன்னிங்கில் கிடையாது, இது க்ளோசர் கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி வந்து இப்போ ஓடாது அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வந்து இப்போ இருந்திருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வண்டியை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம். பேசிக்காக இந்த வண்டியோடைய டைமென்ஷன் வந்து ஓவராலாக பார்த்தலாம். இதனுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாடி வந்து பார்த்தோன்னா எம்யூவி டைப்பு, ஃபியூல் டைப் வந்து டீசல். இதனுடைய ஹையஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 28.45 கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா இதனுடைய இன்ஜின் சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 510 சிசி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பேக் ட்ராப் இந்த வெஹிக்கிளுக்கு. டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3255 mm வந்து ஓவரால் லென்த்து. வித் அப்படின்னு பண்ணும்போது 1585, ஓவரால் ஹைட் அப்படின்னும் போது 1856 கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 5 பேர் வந்து காம்பேக்டாக உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரக்காக யூஸ் பண்ணும்போது 2 பேர் தான் போக முடியும். அந்த செகண்ட் ரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு பூட் ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 டோர். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பூட் ஸ்பேஸ் வந்து 418, இன்னொன்று வந்து 918 கொடுத்துருக்காங்க. அதாவது 418 அப்படின்றது 5 பேர் வந்து உட்காந்து போகும்போது 418 இருக்கும் பூட் ஸ்பேஸு. இன்கேஸ் செகண்ட் ரோவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரக்காக யூஸ் பண்ணும்போது வந்து அதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்து 918 இருக்கும். ஃபியூல் டேங்க்குடைய கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 11.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இதனுடைய அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா சரியாக வந்து விளம்பரப்படுத்தாதாலையும் ஒரு ரீச்சபிள் இல்லாத காரணத்தினாலையும் அவுட்லெட் இல்லாத காரணத்தினாலும் இந்த மாடல் வந்து சீக்கிரமாக வந்து முடிவில் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இது போல் வந்து வெஹிக்கிள் வந்து இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கிடைச்சிருந்தா இது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ரொம்ப யூஸான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது.
மேலும் நம்ம சேனலில் வந்து இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பாய்.